ஜனநாயகம் தான் ஓடும், பராசக்தி ஒன்றுமே இல்லாமல் ஃப்ளாப் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை தேட்டரில் கொண்டு வரணுங்கிறதுக்காக இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறதா தான் செய்தி. குழந்தைகிட்ட ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்தோம்னா 2 நிமிஷம் விளையாண்டுட்டு 3வது நிமிஷம் அந்த பொம்மையை உடச்சி போட்டு வேற பொம்மையை தேடும். அதோட அது மாதிரியான ஆடியன்ஸ் தான் சிவகார்த்திகேயன் ஆடியன்ஸு. எங்கள் தலைவர் என்ன வீடியோ படத்துலேயே நடிச்சிட்டு இருக்காரு. அதனால தான் இவங்க பிளான் பண்ணி சதி பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட் படம் கொடுக்குறாங்களாம். நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணி தான் ஆடியன்ஸுக்கு பார்ப்பாங்கன்னு இல்லை, எல்லாருக்கும் நாங்கள் தாய்லாந்துலேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், ஒரு பெரிய மந்திரவாதி. எல்லாருக்கும் எப்படின்னா, எல்லாருக்கும் புக்கிங் பண்ணவங்க எல்லாருமே நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஜனநாயகம் படம் கனவாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எம்ஜிஆருக்கு ஜானகி அம்மா இருந்தாங்களா, சங்கீதா இப்போ விஜய்க்கு சங்கீதா இருக்காங்களா, மனைவியா சங்கீதா இருக்காங்களா, அதே மாதிரி எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா அம்மா இருந்தாங்களா, அதே மாதிரி விஜய்க்கு த்ரிஷா அம்மா அண்ணி இருக்காங்களா. அவங்க இல்லத்தரசி, இவங்க அரசியல் அரசி. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம், வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா தளபதியோட ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஆடியோ லான்ச்சில் எல்லாருமே கேட்குற கேள்வி, எல்லா ஆடியோ லான்ச்லையுமே அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க. இப்போது கடைசி ஒரு 2-3 ஆடியோ லான்ச்சில் அவங்க வர்றது கிடையாது. ஜனநாயகம் அப்படின்றது அவரோட கடைசி படம். ஸோ இதுலேயே அவங்க வரல. இல்லை, அது ஆக்சுவலாக வெளியில் ஊர் வேறு மாதிரிலாம் கதை கட்டி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அவங்க அவங்களோட பொண்ணு கூட தான் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அவங்க எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால வீட்டில் குழந்தைங்களுக்கு பரீட்சைலாம் நடக்கிறப்ப வீட்டில் இருந்து அவங்கள வழி நடத்தணும் இல்லையா, கரெக்டான டைமில் காஃபி டீலாம் போட்டு கொடுக்கணும் இல்லையா, அப்போ தானே அவங்க பரீட்சையில் தேர்ச்சி அடைவாங்க. திடீர்னு அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்கன்னா, இவங்க பாட்டுக்கு இவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டாங்க, நாளைக்கு அவங்க பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டா யார் காரணமாக இருப்பாங்க? புரியுதுங்களா? அதனால தான் இந்த ஆடியோ லான்ச்சுக்கெலாம் வரல. சார், பரீட்சை அப்படின்றது பசங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டு போகிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காதுல்ல சார். ஒரு நாள் அதுவும் நடக்கிறது சாட்டர்டே சண்டே டைமில் தான் நடக்குது. ஸோ சாட்டர்டே சண்டே டைமில் என்ன அவங்களுக்கு ஒர்க் இருக்க போகுது பெருசா? இல்லைங்க, தப்பு. ஆக்சுவலாக ஒரு பெற்றவங்கிறது இப்போ ஒரு பேரண்ட்ஸ் ஆனவங்க குழந்தைங்களோட முன்னிட்டு, ஏன்னா ஒரு நாள் நம்ம லீவ் போட்டு வந்துட்டோம் அப்படின்னா அங்கே வாழ்க்கையே அவங்க பொண்ணு கூட தானே இருக்காங்க, அதை லீவ் பொண்ணு கூட்டிகிட்டுலாம் அங்கே வரதுக்கு இல்லை, அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பரீட்சையோட எக்ஸாமில் இருக்காங்க. அது நேராக அவங்க கூட்டிகிட்டு வந்தால் இந்த எக்ஸாம் தடைப்படும் இல்லையா, ஒரு வாழ்க்கை தடைப்படும் இல்லையா. ஒரு தாயானவங்க வாழ்க்கை தடைப்படுறதுக்கு யோசிப்பாங்களா? நீங்களும் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு தாயின் மனப்பான்மையிலேருந்து யோசிச்சு பாருங்க. குழந்தைங்களோட இதுதானே முக்கியம். ஆடியோ லான்ச்சுங்கிறது இந்த படம், அவர் ஒரு படமாக நடிக்காமல் இருக்காரு, எல்லா படம் தான் நடிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரு. அது மலேசிய மக்களுக்குங்க. அவர் சொல்லியிருக்கிறது மலேசிய மக்களுக்கு தான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நடிப்பார், அவர் கண்டினியூவாக நடிப்பார். அவர் கண்டினியூவாக எல்லாமே மலேசியாவில் அந்த படம் ரிலீஸ் ஆகாது. அவங்கள்ட்ட சொல்லியாச்சு, நாங்கள் இனிமேல் இது விஜய் அவர் நடிக்கிற படங்கள் மலேசியாவில் இது கிடையாது, ஓவர்சீஸ்லாம் அங்கே இனிமேல் விற்க மாட்டாங்க. ஆமாம், அது மலேசிய மக்களுக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறது, ரொம்ப பிரியமாக இருக்காங்க, ரொம்ப அன்பாக இருக்காங்க, அளவுக்கு அதிகமாக இருக்காங்க. அப்போ நம்ம மக்கள் அன்பா இல்லையா, பிரியமா இல்லையா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது அதீத அன்பு நம்மளை ஓரளவுக்கு மேலே கட்டுக்கோப்பு அடக்காமல் வேறு மாதிரி ஆயிரும். புரியுதுங்களா? ஓவராக சிரிச்சாங்கனாலும் ஹார்ட் அட்டாக் செத்துருவாங்க. அது மாதிரி அதீத அன்பு வைக்கிறதுனால அதோட வெறி பிடிச்ச குணங்கள்லாம் நடந்துடும். இப்போ அதுலேயே ஒரு ரசிகை பார்த்துருப்பீங்க, தளபதி தளபதி அப்படின்னா அவங்களோட அன்பை பார்த்தீங்கன்னா மெய் சிலிர்க்க வைக்குது. அதோட முத்துன இடம் போச்சுன்னா அது பைத்தியக்காரத்தனங்கிற இடத்துக்கு போயிடும். அந்த மக்கள் பைத்தியம் ஆயிடக்கூடாது, அவங்க நல்ல நிலைமையில இருக்கணும், அந்த சிந்தனைகள்லாம் சிதைப்பற்ற கூடாதுங்கிறதுக்காக தான் இனிமேல் அங்கே படம் நடிக்க போறதுன்னு நிறைய பேர் பைத்தியமா ஆயிருக்காங்களே சார். அதான் அவங்களெல்லாம் அது நம்ம இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரிலாம் இது பண்ணிடுறாங்க. இங்கே டிஎம்கே அவங்களோட சதி. ஆமாம், இங்கே ஒருத்தன் நம்மளை புகழ்ந்து கத்துறான் அப்படின்னா அவன் நம்மளாலே கிடையாது. டிஎம்கே காரங்க அது மாதிரி செய்ய சொல்கிறாங்க. நம்மளாலே எவனாவது போய் டிரான்ஸ்ஃபார்மில் ஏறுவானா, ஒரு மரத்தில் ஏறுவானா, ஏதாவது நம்மளால செய்வானா? நம்ம பேச்சை கேட்குறவன் தானே நம்மளால. நம்ம பேச்சை கேட்காம ஒருத்தன் செய்கிறான்னா யார் செய்வா? அந்த தமிழர்கள் ஏங்க நம்ம ஐயோ என்னத்த சொல்றதுங்க, ஏங்க எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கோம்.
ஆனால் ஏடிஎம்கேன்னு ஏன் தனியாக ஜெயிக்கிறாங்க, டிஎம்கேன்னு ஏன் தனியாக ஜெயிக்கிறாங்க, பாமகன்னு தனியாக இருக்குது, இதெல்லாம் மீறி நாம் தமிழர்னு ஏன் இத்தனை கட்சி, ஒரு கட்சி 4 கட்சி தான் நான் சொல்கிறேன்னு இல்லை, வீட்டுக்கு வீடு கட்சி இருக்குது, அவன் கொள்கை தனித்தனியாக இருக்காங்க. இவங்கெல்லாம் ஏன் தனியாக இருக்காங்க? எல்லாரும் தமிழர்கள் தான். ஏன் கிறிஸ்துவனு கொண்டாடிட்டு இருக்கான், சர்ச்சுக்குள்ளார பூந்து ஏன் அவன் அடிக்கிறான்? ஏன் அவன் கோயிலை கொண்டாடுறப்ப அங்கே கொண்டாடக்கூடாதுன்னு ஏன் முஸ்லீம் போய் அங்கே அடிக்கிறான்? புரியுதுங்களா? எல்லாரும் தமிழர்கள் தானே, எல்லாரும் ஒன்றால இருந்துக்கணும், ஏன் அடிச்சுக்கிறாங்க? மக்களுக்குள்ள பிரச்சனையே கிடையாது சார். மக்களுக்குள்ளார பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் எங்க தலைவர் வர்றாங்க. பிரச்சனையை வர வைக்கிறது தான் இந்த கட்சிக்காரங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஐயோ, அதைத்தாங்க சொல்றேன். நீங்க சொல்றது எல்லாமே நடக்குதுன்னா இதெல்லாம் மாத்த போற ஒரு தலைவன் யாரு? தளபதி விஜய் அவர்கள். அவ்வளவுதானே. ஆமா, வேற எவன் மாத்துவான்? இதெல்லாம் கட்டமைச்சு புதுசா ஒருத்தன் கிரியேட் பண்றதுன்னு எங்க தளபதியை தவிர வேற எவனால முடியும்? எவனாலே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடத்துறதுக்கு தான் இதெல்லாம் வர்றதே. நாங்கள் வர்றதே அரசியலுக்கு ஏன் வரணும்? நல்ல கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருக்கோம். என்ன ரோல்ஸ் ராய்ஸ் காரை விட ஒரு பெரிய கார் இருக்கா? அதையே எங்கள் தலைவன் வாங்கி வச்சு போயிட்டு இருக்காரு. இதை விட ஒரு வாழ்க்கை வேணுமா ஒருத்தனுக்கு? அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவர் எதுக்காக? அத்தனையும் வேணாம், மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறது. எதுக்காக? நாம மட்டுமே ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகக்கூடாது. கடைநிலையில் இருக்கிற தொண்டனும் அந்த கடைநிலையில் இருக்கிற ஒரு ராமநாதபுரத்தில் ரேஷன் அரிசி வாங்கியிருக்கு அந்த லேடியும் சம்பாதிச்சு ரோல்ஸ் ராய்ஸில் போகணுங்கிற ஒரு அந்த கனவை மெய்ப்பட வைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் எங்கள் தலைவர் அரசியலுக்கு வந்தது. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சுக்கு தளபதி அவர்களோட வைஃப் வரல, த்ரிஷா வந்திருக்கிறதா சோஷியல் மீடியாவில் பேசிக்கிறாங்களே, ஸோ உண்மையாகவே அவங்க வந்தாங்களா? இல்லைங்க, இதுக்கு நான் பதில் சொல்கிறது எப்படின்னா, வராத ஒரு விஷயத்த இப்போ த்ரிஷா வந்தாங்க அப்படின்னா மேடையில் எங்கேயாவது உட்காந்துருந்தாங்களா? அதுதான் அவங்க தெரியல, எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட கேட்குறேன், வந்தாங்களா? ஒரு வேளை ரூம்லயே இருந்தாங்களா? இல்லை, நீங்கள் அந்த கன்னித்தீவு இதெல்லாம் கதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் உண்மைதான். அதில் ஒரு போர்வை இருக்கும். அந்த போர்வையை போத்திக்கிட்டா நம்ம உள்ளே இருக்கிற நம்ம வெளியில் தெரியாது. அந்த மாதிரி போர்வை போத்திக்கிட்டு த்ரிஷா அவங்க ஃப்ளைட்லேயும் சரி இதில் விஜய் கூடவே அவங்க ட்ராவல் ஆனாதான் சொல்கிறாங்க. ஆமாம், அது என்ன சொல்கிறது, அந்த மந்திர போர்வை யார் பார்த்தாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. ஆமாம், நீங்கள் பார்க்காததால நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சொல்கிறாங்க, மந்திர போர்வையில் இவங்க மறைஞ்சு போயிட்டாங்க. ஆமாம், தலைவர் கூட தான் எப்போதுமே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நான் பார்க்கல, நமக்கு காட்டலை. இந்த மீடியாக்காரர் இருக்கான ரொம்ப கொடூரமானவனுங்க, லைவ் காட்டலங்க. எல்லாத்தையும் காட்டுவாங்கல்ல, தலைவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு, தலைவர் இங்க இருந்து வர்றாரு அப்படின்னு. ஆனா தலைவர் ஆடியோ லான்ச்ல பேசுறது லைவா காட்டலங்க. அது எப்படி காட்டுவாங்க? சீதம்பி வாங்கியிருக்காங்கல்ல, எவன் வாங்கினா என்ன காட்ட வேண்டியதானே? தலைவனோட சதி திட்டானுங்க. ஆமா, வாங்கிட்டாங்கன்னா அவங்க பிசினஸ் போயிடும்ல சார், அதனால தான் காட்டல. ஏங்க எல்லாரும் பாக்குற நேரத்துக்கு போட்டாதாங்க பிசினஸ், புரியுதுங்களா? ஏங்க பிரியாணி சூடா இருக்கிறப்ப தட்டி பீஸோட சாப்பிட்டாதாங்க அது பிரியாணி. 4 பீஸ் எடுத்துட்டு சாப்பிடுறப்ப அது குஸ்கா. என்னங்க இது பிசினஸா? லைவ் காட்டி இருந்தாங்கன்னா த்ரிஷா இருக்கிறது வந்தாங்களா இல்லையா நான் பார்த்து சொல்லிருப்பேன்னு சொல்றீங்க. அதத்தான் சொல்றேன், அது நாங்களே பார்த்து சொல்லிருப்போம் சார். பாத்தீங்களா, ஒரு உண்மையை உலகத்துக்கு எடுத்து சொல்லணுங்கிறது ஒரு ஊடகம் தவறுதல் நடக்குது பாருங்க. இது மாதிரிதான் எல்லா இடத்துலையுமே ஊடகம் தப்பாவே இருக்குது. அது தப்பான ஒரு புரிதலை ஏற்படுத்துது. ஒரு உண்மையை காட்டணுங்க, ஊடகங்கிறது உண்மையை காட்டணும். மீடியாக்கள் எல்லாருமே பொய்முகம் ஆயிடுச்சு, வேஷதாரிகள் ஆயிட்டாங்க, எதிர்கட்சி சதியாரர்கள் ஆயிட்டாங்க. ஆமாம், தலைவர் மக்களுக்கு இதுக்கு முன்னால எவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்காரு, எவ்வளோ ஏழைக்கு ஓடி ஓடி உழைச்சிருக்காரு, புரியுதுங்களா? ஒரு எம்ஜிஆராவே வாழ்க்கையில வாழ்ந்தவர் எங்க விஜய். ஆனா எந்த கம்யூனிட்டியாவது எங்கேயாவது அவர் கொடுத்ததை சொல்லி இருக்கானுங்களா? நீங்க சொல்வீங்க கட்சிக்குள்ள வந்தாதானே எம்ஜிஆர். ஏங்க எம்ஜிஆர்ங்கற ஒரு விஷயம் நீங்க வின் பண்ணாதானே எம்ஜிஆரா வாழ்ந்தவர். ஏங்க என்னங்க இப்போ என்னங்க இவங்களுக்கு எப்படிங்க சொல்லி புரிய வைக்க? எம்ஜிஆர்ங்க எங்க தலைவர் எம்ஜிஆர்ங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எம்ஜிஆருக்கு ஜானகி அம்மா இருந்தாங்களா? அந்த மாதிரி சங்கீதா இப்போ விஜய்க்கு சங்கீதா இருக்காங்களா? மனைவியா சங்கீதா இருக்காங்களா? அதே மாதிரி எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா அம்மா இருந்தாங்களா? அதே மாதிரி விஜய்க்கு த்ரிஷா அம்மா அண்ணி இருக்காங்களா? இதெல்லாம் இவ்வளவு ஒற்றுமை எல்லாம் இருக்குல்ல. த்ரிஷா அண்ணியா? எனக்கு புரியலையே, என்ன சொல்ற? இவர் அண்ணன் தானங்க எல்லாரும் சொல்றாரு. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என் சாங்க நீ கேளுங்கண்ணா, அந்த பாட்டெல்லாம் ஏன் அண்ணன்னு அவங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ த்ரிஷா அண்ணி நீங்க
ஒத்துக்கிறீங்க. அப்ப நீங்களே வந்து வெளிப்படையா சொல்றீங்க த்ரிஷாக்கும் விஜய்க்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு. அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்களா தப்பா பாக்குறீங்க, ஊரு தப்பா பாக்குது. ஏங்க இப்ப சொன்னீங்க அண்ணா அண்ணின்னா நீங்க தப்பா பார்க்க கூடாது. அண்ணா அண்ணி அவ்வளவுதான். சொல்லல அண்ணின்னு சொல்லிட்டு நீங்க த்ரிஷாவை சொன்னீங்க, அதுதான் நான் கேக்குறேன். அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்களா? ஏங்க வருங்கால முதல்வர் இவங்க தானுங்க, முதல்வருக்கான முன்னுரிமை. ஆமாங்க. என்னங்க பாண்டிச்சேரியில முதல்வர் யாருங்க? ஒரு விஷயங்க, 2026ல சிஎம், 2031ல பிஎம் யாரு? விஜய். அப்ப இங்க சிஎம் யாரு? த்ரிஷா. அப்ப சங்கீதா எங்க போவாங்க? ஏங்க சங்கி, ஐயோ இப்ப ஜானகி அம்மா எங்க இருக்காங்க? ஜெம்ஜியாரோட மனைவி ஜானகி அம்மா என்னன்னாங்க? வீட்ல சமையல் கட்டுல இருக்கிறது. அதான் அத பாப்பாங்க அவங்க. அவங்க இல்லத்தரசி, இவங்க அரசியல் அரசி. அது ரெண்டா பிரிச்சுடுங்க. வாழ்க்கையில ரெண்டா வைக்கணுங்க. என்னைக்குமே வந்து ரெண்டு பகுதியா வச்சு டிராவல் பண்ணணும். அது தலைவர் தெளிவா பண்ணிட்டு இருக்காரு. ஆமா. அப்ப கீர்த்தி சுரேஷ் என்னங்க? கீர்த்தி சுரேஷ் எதுக்குங்க? கீர்த்தி சுரேஷ் டிவிகே, த்ரிஷா விஜய், கீர்த்தி சுரேஷ் கலகம். ஏங்க என்னங்க அறிவு இல்லாதவங்க கட்சிக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அதான் விளக்கமா? கீர்த்தி சுரேஷ்ங்கிறது ஒரு, நான் சொல்லல சார், சோஷியல் மீடியால சொல்றாங்க இல்லையா, தெரியுதுங்களா? இதுல எந்த சோஷியல் மீடியான்னு இல்ல, எல்லா மீடியாவுமே தப்பா தான் இருக்கு. மீடியா தப்பு. எவ்வளவு தப்பான புரிதல் இருக்கு பாத்தீங்களா? கீர்த்தி சுரேஷ் விஜய்க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? புரியுதுங்களா? என்ன மாதிரி திருச்சி கட்டுறாங்க பாத்தீங்களா? எவ்வளவு பொய்யான கட்டமைப்பு. ஒருத்தரோட பர்சனல் வாழ்க்கையில அவதூறு பண்றது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு தப்பான ஒரு இது. நீங்களுமே அதை தானே பண்ணீங்க. நான் என்னத்த பண்ணேன்? சொன்னதால தானே நான் அந்த கேள்வியை கொண்டு வந்தேன். த்ரிஷா, ஐயோ நீங்க வந்து கீர்த்தி சுரேஷ் இருக்கிற இடம் வேற, த்ரிஷா இருக்கிற இடம் வேற. ஒரு காலத்துலயும் புரியுதுங்களா, நயன்தாரா தான். நயன்தாரா எப்படி த்ரிஷா ஆக முடியும்? புரியுதுங்களா? அது மாதிரி கீர்த்தி சுரேஷ் என்னைக்குமே கீர்த்தி சுரேஷ் தான். இப்ப நீங்க தானங்க. ஆமா நான் தான். அது இவ்வளவு ஈஸியா புரிய வைக்க முடியும் பாத்தீங்களா? ஆமா சொல்லுங்க. ஒரு ஜனநாயக படத்துக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும், யூஏ சர்டிபிகேட் அப்படின்றது. அதை வந்து படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. இப்போ அந்த சந்தேகம் வருது. என்ன காரணம்னா சர்டிபிகேட்காக இவங்க போய் கேட்டிருக்காங்க. கேட்டப்போ நீங்க வந்து இதெல்லாம் வந்து சென்சார் போட்டு கொண்டு வாங்க, இந்த சீன்லாம் மாத்துங்க அப்படின்னு சொல்லி படக்குழு கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்களுமே அதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே அந்த சர்டிபிகேட், அந்த யூஏ சர்டிபிகேட் அப்படின்றது கொடுக்க மாட்டுறாங்க. ஏன் கொடுக்க மாட்டுறாங்க சார்? இல்லை, இதில் வந்து எதிர்க்கட்சி சதியோட வேலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பராசக்தின்னு ஒரு படத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. விஜய்க்கு போட்டியாக சிவகார்த்திகேயனை உருவாக்குறாங்க. விஜய்க்கு போட்டியாக யாருமே இந்த உலகத்தில் கிடையாதுங்கிறது அவங்களுக்கு புரிதல் ஒரு காலத்துலேயும் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. புரியுதுங்களா? அதனால பராசக்தியை ஓட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ணால் ஜனநாயகம் தான் ஓடும், பராசக்தி ஒன்றுமே இல்லாமல் ஃப்ளாப் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை தேட்டரில் கொண்டு வரணுங்கிறதுக்காக இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறதா தான் செய்தி. புரியுதுங்களா? ஆனால் ஒரு விஷயம், படம் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து தான் எங்கள் படம் ரிலீஸ் ஆகி ஒன்றுன்னு கிடையாது. எங்கள் தலைவன் சும்மா யூடியூப்பில் போட்டாவே படம் சூப்பர் ஹிட்டு. புரியுதுங்களா? அத்தனை பேரும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அவ்வளோ மக்களும் சிவகார்த்தியனை விரும்பலை. யாருங்க சிவகார்த்தியனை வந்து குழந்தைங்க விரும்புதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், குழந்தைகிட்ட ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்தோம்னா 2 நிமிஷம் விளையாண்டுட்டு 3வது நிமிஷம் அந்த பொம்மையை உடச்சி போட்டு வேற பொம்மையை தேடும். அது மாதிரியான ஆடியன்ஸ் தான் சிவகார்த்தியன் ஆடியன்ஸு. ஆனால் நம்ம தலைவரோட ஆடியன்ஸ் அப்படி கிடையாது. ஆமாம், 4 மணி நேரமாக இருந்தாலும் மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி. ஆமாம், என்ன நீங்கள் ஓகே, இப்போ வந்து ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்திருக்குல்ல. ஸோ யூஏ கிரேட் எப்போ கொடுப்பாங்க, எப்போ ரிலீஸ் டேட் ஓகே கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்போ கொடுப்பாங்க சார்? அவங்க ஆக்சுவலாக வந்து 5 சர்டிஃபிகேட் கிட்டத்தட்ட இருக்குது. ஆமாம், யூ சர்டிஃபிகேட்டு, யூஎஸ் சர்டிஃபிகேட், அப்புறம் ஏ சர்டிஃபிகேட், அப்புறம் ஏ போட்டு ஒரு ரவுண்ட் போட்டால் ஒரு சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எஸ் சர்டிஃபிகேட்னு இவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க? நாங்கள் ஜென்ரலாக வந்து யூ தான் கேட்குறோம். யூங்கிறது குழந்தைங்க வரைக்கும் போய் பார்க்கறது. புரியுதுங்களா? இல்லை நீங்கள் குழந்தைங்கள கொஞ்சம் தூக்கிட்டு போகாத அளவுக்கு தான் நாங்கள் தருவோம் அப்படின்னா என்னங்க கொடுக்க போகிறீங்க அப்படின்னா விஜயோட படம்
படம் அப்படின்னாலுமே குழந்தைகள் தான் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. ஸோ அவங்களே உள்ள போகலைன்னா வந்து பெற்றோர்கள் எப்படி குழந்தைங்களை விட்டுட்டு போவாங்க? அதனால தான் இவங்க பிளான் பண்ணி சதி பண்றாங்க. ஏ சர்டிஃபிகேட் படம் கொடுக்குறாங்களாம். எங்க தலைவர் என்ன வீடியோ படத்திலே நடிச்சிட்டு இருக்காரு. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லிட்டாங்களா சார்? ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு இதெல்லாம் வேணாம். இவங்க கேட்கறது யூஏ கேட்கறாங்க. இதெல்லாம் வச்சா நாங்க ஏ கொடுப்போம்னு சொல்றாங்க. ஏன் எங்களுக்கு வேணாம்னு சொல்றோம். எங்க தலைவனை நீ கீழே அந்த மாதிரி மட்டதமா என்னைய சித்தரிக்க வைக்காத. சீன்ஸ்லாம் வச்சா ஏ கொடுப்பேன்னு சொல்றாங்க சார். அதுல வந்து 18+ கண்டென்ட் கிடையாது. ஃபுல்லா அரசியல் பத்தி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அரசியல்லையும் அதாவது இல்லைங்க, கத்தி வச்சுக்கலாம். ஆனா அந்த கத்தியில சிகப்பு கரை இருக்கக்கூடாது. ஓகே, சிகப்பு கரை இருந்துட்டா அந்த கத்தி வந்து ரத்தம் பார்த்துருச்சா அது வன்முறையா. வெறுமன கத்தி வச்சுக்கலாமா? என்ன இது சட்டம்? புரியுதுங்களா? மொத்தமா கத்தியே இல்லை அப்படின்னா அது ரைட்டு. கத்தியில கலர் வரக்கூடாது அப்படின்னா அப்புறம் வெட்டணும். ஒருத்தன் செத்துட்டான் அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம காட்ட முடியும்? அதெல்லாம் இருந்தா தானே. இதனால்தான் சொல்றேன், நம்ம தலைவர் நம்ம எல்லாம் வந்து கோலிவுட்டே கிடையாது. ஆமா, இங்க வந்து கோலிவுட்ல நம்ம தலைவர் நேரா ஸ்ட்ரைட்டா இந்த மேல அடுத்தடுத்த படங்களா ஹாலிவுட் தான். ஹாலிவுட் தான். கட்சி சார், கட்சி இல்ல, கட்சி ஒரு பக்கத்து, கட்சி பணியும் ஒரு பக்கத்து போகும், இன்னொரு பக்கத்து திரைப்படத்துறையும் போயிட்டு இருக்கோம். நாங்க வந்து எங்களுக்கு போட்டியே வந்து இந்த எங்களுக்கு போட்டியை வந்து சிவகார்த்திகேயன், ஜுஜிபி, இவெல்லாம் புரியுதுங்களா? எங்க தலைவர் வந்து டாம் குரூஸ்க்கு லெவலுக்கு போட்டிக்கு இருந்துட்டு இருக்காரு. ஆமா, அடுத்த அவதார்ல வந்து இவரு தான் ஹீரோ, தெரியுமா? அவதார் 5ல வந்து இவரு தான். வாள் இருக்குமான்னு கேட்காதீங்க. என்ன சார் தளபதி அவதார் ஆகிட்டீங்க நீங்க? எங்க தலைவர் வந்து அடுத்தாப்புல ஜேம்ஸ் கேமரோட அவதார்ல இவர் தான். அவதார் தான் முடிஞ்சு போச்சே சார். இதுக்கு அப்புறமா வந்து பார்ட்டே கிடையாது, இதுதான் லாஸ்ட் பார்ட்னு சொல்லிட்டு ரிலீஸ். லாஸ்ட் பார்ட் எங்க ஆளை வச்சு தான் முடிக்கிறாங்க. எங்க தலைவரை வச்சு தான் முடிக்கிறாங்க. தளபதி அவர்கள் அவதார்ல நடிச்சாருன்னா ஹீரோயின் யார் சார்? என்ன அண்ணியாரா? வேற யாருங்க நிகரா இருக்க முடியும்? அவங்கள தவிர வேற யாரும் இருக்க முடியும்? நெண்டு பலி யோசிச்சு பாருங்களேன். அப்படி ப்ளூ கலர்ல தலைவர் அப்படி வாளோட அந்த வாளை எடுத்து அப்படியே த்ரிஷா மேல போடுறப்ப அந்த த்ரிஷாவுக்கும் வாள் இருக்கும் இல்லையா, அந்த வாளும் ஒரு கனெக்டிங் நடக்கும் இல்லையா, அதுல ஒரு வாளுல கனெக்ஷன். என்ன சார் பேசுறீங்க நீங்க? அவதார் பார்க்கல உங்களுக்கு என்ன போங்க நீங்க. அதாவது அந்த வாளும் கனெக்ட் ஆகுறப்ப அதோட ரகசியமே வேற. அண்ட சராசரமத்தோட இன்பத்தை அடையிறதுன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து அந்த மாதிரி ஷாட்லாம் வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. கதை வந்து சொல்லிட்டாரு ஜேம்ஸ் கேமரன், கதை சொல்லிட்டாரு. மூவி லவ்னா ஹார்ட்டும் கனெக்ட், அதே ஹாலிவுட் லவ்னா வந்து வாளும் கனெக்ட்டா? சீரியஸ்லி? ஓகே. ஆமா, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே ஹார்ட்டை வச்சு காட்டிட்டே இருக்குது? எங்க தலைவனும் இப்படி கையை வச்சு காட்டி கை வலிக்குது. ஆமா, வண்ண மேல வாளுதான். இந்த வாளுங்கிற படத்துல எங்க தலைவர் நடிக்க வேண்டிய படம் இது, புரியுதுங்களா? அந்த வாளு வந்து என்ன சொல்றது, அதுலதான் இந்த சிம்பு நடிச்சிட்டாப்புல. ஆமா, ஏன்னா அஜித் தலையா இருக்கிறப்ப அடுத்தாப்புல வாளு யாரு அப்படின்னா விஜய் தானே இருக்கணும். ஒண்ணு அஜித் தலை, வாளு விஜயா? இல்லங்க, அப்படியெல்லாம் இருந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த நேரத்துல வாளுல நடிக்கல. ஓகே. ஆமா, இப்ப நீங்க வாளை வச்சு நடிக்க சொல்றீங்களே, அது ஏங்க அவதார்ல வாளா இருக்கிறது அது வேற பெரிய சாதனை. இங்க வாளா இருக்கிறது அது கேவலங்க. கேவலம். ஆமா, இங்க வாளுன்னா கேவலம், அங்க ஹாலிவுட்ல வாளுன்னா அது புனிதம். ஓகே. என்ன நீங்க என்னவோ தெரியல, நீங்க தற்குறியா இல்ல நான் தற்குறியான்னு எனக்கு புரியல. அடுத்த கேள்வி. இல்ல நீங்க ஆச்சரியமா தான் இருக்கீங்க. நீங்களும் நான் தலைவர் சொல்லியிருக்காருல்ல ஆச்சரியக்குறி, புரியுதுங்களா? தற்குறின்னு கிடையாது, நீங்களும் ஆச்சரியக்குறி தான். நீங்க பேசுறது எதுவுமே ஆச்சரியப்படுற மாதிரி இல்லையே சார். நீங்க எப்படி சொல்லலாம் ஆச்சரியக்குறி அப்படி? அப்ப தலைவர் எதை பார்த்துட்டு ஆச்சரியக்குறின்னு சொன்னாரு? எங்களோட தொண்டர்கள் எல்லாமே ஆச்சரியக்குறின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அந்த ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க? நீங்க தான் சொல்லணும். அப்ப எங்களை எதை வச்சு தலைவர் ஆச்சரியக்குறின்னு சொல்லியிருக்காரு? ஆச்சரியமா பேசுறீங்களா? புரியுதுங்களா? எதுக்காக நாங்கெல்லாம் சும்மா தலைவர் எங்களுக்கு ஆச்சரியக்குறி பட்டம் சும்மா கொடுக்கல, புரியுதுங்களா? நாங்கெல்லாம் ஆச்சரியக்குறிங்கிறதுல நாங்க பெருமைப்படுறோம். ஆமா, நீங்களும் ஆச்சரியமா இருக்கிறீங்க இல்லையா? அதனால ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஏன்னா எல்லாரும் கேள்வி கேட்கறவங்க எல்லாருமே எதிராளியா இருந்து கேட்பாங்க. நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் நம்மளா இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா. ஓகே.
அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஜனநாயக படத்தோட புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. வெளிநாட்டுல அமெரிக்கா அந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் மட்டுமே பாத்தீங்கன்னா 5.9 கோடி வந்து புக்கிங்ல வசூல் சாதனை அடைஞ்சிருக்கு. இந்தியாக்குள்ள பாத்தீங்கன்னா 3 கோடி வந்து இந்தியாக்குள்ளேயே வந்து புக்கிங் சாதனை அடைஞ்சிருக்கு. ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஏன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சதி போயிட்டு இருக்கு, இருந்தாலுமே புக்கிங்லயே வந்து நிறைய சாதனைகள் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு ஜனநாயக படம். இதை பத்தி உங்க கருத்து என்ன? அதாவது அதைத்தான் சொல்கிறேன், இவங்க தேட்ரு கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து புக்கிங்லேயே விற்றுரும். நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணி தான் ஆடியன்ஸுக்கு பார்ப்பான்னு இல்லை, எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து தாய்லாந்துலேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். யார் சார்? ஒரு பெரிய மந்திரவாதி, புரியுதுங்களா? அவருக்கு வந்து நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? நான் இல்லைங்க, கட்சி சார்பாக கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து இப்போ ஒரு மந்திரமாக வச்சு கட்சியில இருந்து யார் சார் அவரை கூட்டிட்டு வந்தா? மந்திரவாதிய? ஏங்க ஐயா புசியை தாங்க எல்லா நடவடிக்கையும் எடுத்து ட்ராவல் பண்ணுறவர். அவர் யார் மூலியமாக எப்படி கான்டாக்ட் பண்ணார் எல்லாருமே புசியையாவுக்கு தான் தெரியும். நீங்கள் புசியைன்னா மீட் பண்ணினா கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவார். அவர் வந்து சொல்லிட்டாரு, இவங்க வேணா இங்கே ரிலீஸ் பண்ணாமல் இருக்கட்டும், ஆனால் எல்லாருக்கும் தெரியறது மாதிரி நம்ம வந்து இது பண்ணிடுவோம் அப்படின்னு. எல்லாருக்கும் எப்படின்னா, எல்லாருக்கும் புக்கிங் பண்ணவங்க எல்லாருமே நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஜனநாயகம் படம் வந்து கனவாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும்.